மோஸ்ட்லி வெஜ் குருமா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக சைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் கையளவு தேங்காய் போட்டுக்கோங்க. 5 முந்திரியோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. வெஜ் குருமானாலே தேங்காய் எண்ணெய் தான் பக்காவாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இலையோட பட்டைக்கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்து கொஞ்சம் கசகசா போட்டுக்கோங்க. கீர்ன 2 பச்சை மிளகா சேர்க்கணும். நல்லா பொடுசாக நறுக்குன்னு 2 வெங்காயத்தை போட்டு அது ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதை தட்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். 2 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட தக்காளி நல்லா மெர்ஜாகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. கழுவி நல்லா பொடுசாக நறுக்கி வச்ச புதினா இலையை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலாவோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வெஜ் குருமாவுக்கு மிளகாய்த்தூள் கூட தேவையே இல்லை. பச்சை மிளகா காரமே போதும். காரம் தேவைப்படுற பட்சத்தில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் தேவையில்லை. மசாலா நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்ச பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி 4 பிரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி கிண்டணும். தேங்காய் பேஸ்ட்டோட நுர அடங்குற வரை கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான வெஜ் குருமா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை மேலே போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயை மேலே லைட்டாக ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நலம் அன்புடன் உங்கள் ரோலக்ஸ்.